காலவேளையிலும் நம்மளை மறவாத ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு. துதிப்போமா? நல்லவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபனேசர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். எபனேசரை ஆராதிப்போமா? எபனேசரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. என் எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. இருதயத்தை உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா சொல்றீங்களா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தகப்பனே, கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். எபினேசரே, எங்கள் துணையாளரே, இந்த காலவேளையில் உமது கிருபையின்படி உமது துணையை, உமது உறுதியை உமது பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. உமது வார்த்தையில் எங்களை பலப்படுத்தும். இருக்கிற சந்தேகங்கள், தடைகள் இதெல்லாம் உடைத்து தள்ளாடி கொண்டிருக்கிற வாழ்க்கையில எங்களுடைய கால்களை ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்துங்கப்பா. மான்கள் கால்களை போல மாற்றுங்க. ஹல்லேலூயா. தடைகளை உடைச்சிடுங்க. சோர்ந்து போன சூழ்நிலை, நீங்க எங்களை கண்டிப்பாக அந்த சோர்வான பாதையிலிருந்து எங்களை தூக்கி சுமந்து வாக்கு தத்தத்தை தந்து தேற்றுவீர். வாக்கு தத்தத்தில் எங்களை நடத்துவீர். வாக்கு தத்தம் உமது பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையிலே சந்ததியிலே பழிக்கும். அதற்காக நன்றி. இன்றைக்கு உமது வார்த்தையில நீர் செய்ய போவதற்கு நன்றி. பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கிற கிளேசங்கள் நீங்கி மனரம்பியம் சந்தோஷம் உண்டாகட்டும். கோடி கோடி நன்றி செலுத்தி துதிக்கட்டும். வழிகள் உண்டாகட்டும், வழிகள் பிறக்கட்டும். தடைகளை தாண்டி செல்ல கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, கர்த்தர் நமக்கு சகாயர். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு அவர் நன்மையான காரியங்களை நமக்கு செய்வார். பயப்படாதீங்க. தாவீது, சங்கீதக்காரர் தாவீது
இந்த 26ஆம் அதிகாரத்தில் அந்த 1ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படியாக வருகிறது. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ரொம்ப கிளியராக தைரியமாக சொல்கிறாரு. இந்த வாழ்க்கையில் தள்ளாடுதல் இருக்கு பாருங்க, அது பண பற்றாக்குறை இல்லையா, ஒருவேளை பலவிதமான பஞ்சங்கள், பலவிதமான மனதில் தாக்குற பலவீனங்கள், சோர்வுகள், சரீரத்தை தாக்குற சில பலவீனங்கள், இது நிமித்தம்தான் ஒரு தள்ளாடுதல் வருது. ஆனால் தாவீது சொல்கிறாரு, அப்பா நான் உங்களை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. ஒரு உறுதியான அறிக்கை. கர்த்தரை நம்புனா, கர்த்தரை பற்றி கொண்டா வாழ்க்கையில் தள்ளாடுதல் இருக்காது என்கிறதை அற்புதமாய் திட்டவும் தெளிவுமாய் சொல்லுகிறார், அனுபவித்து சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தள்ளாடுதல் இருக்குன்னா நீங்கள் கர்த்தரை முழுசாக நம்புங்க. அந்த தள்ளாடுதல் மறையும். அது பண பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் வேலையில் பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப ஜீவியத்தில் இருக்கட்டும், அந்த தள்ளாடுதலை கர்த்தர் நீக்குவார், கண்டிப்பாக நீக்குவார். ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த 2வது வார்த்தை இப்படியா வருது, எக்ஸாமின் மீ ஓ லார்ட் அண்ட் ப்ரூவ் மீ, ட்ரை மை அப்படின்னே வருது. கர்த்தாவே என்னை பரிச்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்கள் என் இருதயத்தை புடமிடும். எதுக்கு இப்படி சொல்கிறாரு? சொல்கிறாரு, நான் தள்ளாடுவதில்லை, நான் உண்மை நம்புகிறேன். கர்த்தரை நம்புகிற அந்த இருதயம் எப்படிப்பட்ட நிலைப்பாடில் இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமாக தாவீது கர்த்தர்கிட்ட நிற்கிறார். சந்தேகத்தோடு கூட நிற்கலை, சோர்ந்து போய் நிற்கலை இல்லையா, ஏதோ ஆஃப் ஹார்ட்டடாக சொல்லலை, பாதி மனம் இங்கே பாதி மனம் வேற இல்லையா. கர்த்தரை கொஞ்சம் நம்புகிறாரு, சில நேரத்தில் நம்ப முடியல. அப்படிப்பட்ட நிலை இல்லை என்பதை தாவீது இந்த இடத்துல காமிக்கிறார். ஆகவே தைரியமாக கர்த்தர்கிட்ட சொல்கிறாரு, என்னை எக்ஸாமின் பண்ணுங்க, என்னை பரிச்சித்து என்னை சோதித்து பாருங்க, என் உள்ளந்திரியங்கள் என் இருதயத்தை புடமிட்டு பாருங்க, நான் யாரை நம்புகிறேன், உங்களை தான் நம்பியிருக்கிறேன். எவ்வளோ பார்த்தீங்களா கான்ஃபிடென்ட்டு. அப்போ எவ்வளோ கர்த்தரை நம்பியிருப்பார். கொஞ்சம் கூட சந்தேகப்படல, சூழ்நிலையை வச்சு எஸ்டிமேட் பண்ணல, மனுஷங்களை வச்சு பண்ணலை. அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் என்ன சினாரியோ இருக்கோ அதை வைத்து அவர் தீர்மானம் பண்ணல. அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எப்போ? தீமையான சூழ்நிலையில், ஒஸ்டான சிச்சுவேஷனில், சாதகம் இல்லாத நேரத்தில் கர்த்தரை நம்புகிறார். அதனால தான் தைரியமாக சொல்கிறாரு, என்னை புடமிட்டு பாருங்க சொல்லிட்டு 3வது வசனத்தில் சொல்கிறாரு, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்தில் நடக்கிறேன். அவர் கண்ணை திறந்து பார்த்தா தெய்வ கிருபை தான். கண்ணை திறந்து பார்த்தா தோல்வி, பயம், கண்ணை திறந்து பார்த்தா நெருக்கம், கண்ணை திறந்து பார்த்தா தரித்திரம், கண்ணை திறந்து பார்த்தா பலவிதமான சந்தேகங்கள், பலவீனங்கள், சோர்வுகள். கண்ணை திறந்து பார்த்தா அங்கே தெரியுது, இல்லைன்னு தான் தெரியுது, பாத்திரம் வெறுமன் தெரியுது, ஒன்றும் இல்லையே, இன்னும் வரலையே. ஆனால் தாவீது சொல்கிறாரு, இல்லை, நான் கண்ணை திறந்து பார்த்தா என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது தேவக்கிருபை. மக்களே, ஒருவேளை இன்னைக்கு உங்கள் நிலைமையே வேறு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கண்ணை திறந்து அதை பார்க்காதீங்க, கண்ணை திறந்து தேவ கிருபையை பாருங்கள். உங்களுடைய சத்தியத்தில் நடக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறார், நான் உங்கள் சத்தியத்தில் தான் நடப்பேன். தாவீது ஒரு சரியான சாதாரண ஒரு ஆட்டிடையன். ஆனால் அந்த ஆட்டிடையன் ஒரு ராஜாவாக வந்ததுக்கு, ஒரு உன்னதமான ஸ்லாக்கியத்துக்கு வந்ததுக்கு நல்ல கவனிங்க, கர்த்தரை நம்புகிற இருதயம் உள்ளே இருந்துச்சு. ஆகவே தான் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றார். அவன் கர்த்தரை நம்புறது விசுவாசம்தான் அவனை அந்த உயர் பதவியில் கொண்டு வந்தது. நம்பிக்கை அவ்வளோ பெரிய காரியம் செய்யும். இன்னைக்கு தயவு செய்து கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்பா பிதாவை துதிக்கிறோம், இந்த வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்கு பலப்படுத்துங்க, சகாயப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை சுதந்திரத்துக் கொள்கிறோம். உங்கள் கிருபையே நம்புகிறோம், உண்மையிலே நம்பிக்கை வைக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்பிக்கையோடு கூட போங்க. எத்தனை பேர் அப்படி போகிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.